ஆடியன்ஸ் கிட்ட இருந்து எனக்கு வந்துட்டு ஒரு கோ ஹெட், ஒரு தம்ஸ் அப் எப்பவுமே கிடைக்கும். இது சூப்பர்னா ஒரு தம்ஸ் அப், இல்லைன்னா வெல் ட்ரைடுனாவது ஒரு தம்ஸ் அப் கிடைக்கும். இது எனக்கு என்னைக்குமே வந்தது இல்லை. அந்த ஒரு விஷயம் தான் என்னை வந்து இவ்வளவு தூரம் கூட்டு போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி இதுவும் ஒரு கேரக்டர். இது வந்து நான் நல்லா பண்ணியிருக்கேன் நம்புறேன். ஏன்னா நான் டோட்டலா டைரக்டரோட ரைட்டிங்கை நம்புறேன். நான் அவங்களுடைய ரைட்டிங்க்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு எனக்கு. அவங்களுடைய வெப் சீரிஸும் பார்த்துருக்கேன், படங்களும் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொல்லும் போது என்ன எல்லா சீனும் உடைக்கிற மாதிரியே இருக்குது, ஏதாவது ஒரு சீன்ல உடைச்சா பரவாயில்ல அப்படின்னு. ஸோ அது எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்தது. அண்ட் ஒரு அட்வான்டேஜ் அதில் என்னன்னா, இந்த கேரக்டர்ல எனக்கு பிகாஸ் டைரக்டர் இஸ் அ ஃபீமேல். ஸோ அப்போ நான் வந்து அதை தைரியமா பண்ண முடியும். அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை நான் வந்து தைரியமா பண்ண முடியும். நம்மளா வந்துட்டு வேற பெர்ஸ்பெக்டிவை உடைக்கணும்னு ஏதோ ஒன்று ட்ரை பண்றதுக்கும், ஐ எம் தேர் கைடிங் யூன்னு சொல்லி ஒரு ஃபீமேல் வந்துட்டு பேசுங்க தப்பு இல்லைன்னு சொல்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த டிஃபரன்ஸை நான் உணர்ந்தேன். அதுதான் என்னை கைட் பண்ணி இந்த கேரக்டரை பண்ண வச்சிருக்கு.